தலைவன் எவ்வளியோ தொண்டன் அவ்வளி. காமராஜர் இருந்தார், அதனால் கமிஷன் இல்லை. அதுக்கப்புறம் கருணாநிதி வந்தார், கமிஷன் உருவாச்சு. அப்போ காமராஜர் மாதிரி ஆட்சி அமைக்கணும்னா தலைவன் நேர்மையா இருக்கணும். நான் லஞ்சம் வாங்கினா பாரபட்சம் இல்லாமல் அரசு பதவியிலிருந்து தூக்குவேன். அரசு சேவைகள் லஞ்சம் வாங்குறவனுக்கு கிடையாது. லஞ்சத்தை வச்சு வாழ போறியா, இல்லை அரசு சேவை வச்சு வாழ போறியா? அஜித் சொல்லுவார் சிட்டிசன் படத்தில், அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கை எல்லாருக்கும் இதப்பா உரிமையை பறிக்கணும்னு. அது மாதிரி அண்ணன் சீமான் சொல்றார், இது சர்வாதிகாரம்மா. ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியா மட்டும்தான் இருக்க முடியும். கொடுங்கோலன் வேற, சர்வாதிகாரம் வேற. கொடுங்கோன்மை என்பது மோடி பண்ணுவது. நீ இந்த இதை கடைபிடிச்சே ஆகணும், வேளாண் மசோதா போட்டு ஒரே நாளில் விவசாயிகளை தெரு கொண்டு வருவது பேர் கொடுங்கோன்மை. ஆனால் ஒரு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது அந்த சட்டத்தை மக்களை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கு பேர் சர்வாதிகார ஆட்சி தான். அந்த சர்வாதிகாரமாக ஊழல் பண்ணுனா அவனுக்கு தண்டனை, அவனுடைய உரிமைகள் பறிக்கப்படும், அவனுக்கு சலுகைகள் கிடையாது அப்படின்னு சொல்றதுக்கு வாய் வரல. லஞ்சம் வாங்கினோட தூக்குவேன், லஞ்சத்தை ஒழிப்பண்ணா ஆப் வச்சா லஞ்சம் ஒழிஞ்சிருமா? ஆப் வச்சா அப்படி லஞ்சம் ஒழியும்? இந்த ஆப்பையே இன்னொருத்தன் டவுன்லோட் பண்ணி ஆப் பயன்படுத்த முடியாத மக்கள்லாம் ஏன்ட்ட வாங்க, நான் கமிஷன் தர்றேம்மா, அதை எப்படி ஒழிப்பீங்க?